வே புரோட்டீன்ல தோசை ஊற்றி சாப்பிட்றது, பேன் கேக் பண்ணி சாப்பிட்றது, கப் கேக் பண்ணி சாப்பிட்றதுனா நீங்க வே புரோட்டீன் எடுத்துக்கிறதே வேஸ்ட். ஏன்னா நீங்க வே புரோட்டீனை ஹீட் பண்ணும்போது அதோட எஃபிகசி லெவல் குறைஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்கூப் ஆஃப் வே புரோட்டீன்ல 30 கிராம்ஸ் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க இதை ஹீட் பண்ணும்போது அதோட எஃபிகசி குறைஞ்சு அதோட லெவல் வந்து கம்மியாக கிடைக்கும். இந்த வீடியோவில் 15 செகண்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன் லைக் புரோட்டீனை வந்து நீங்க வே புரோட்டீன் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதோட எஃபிகசி லெவல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வீடியோவை எல்லாருமே அனுப்பி டிஎம்ல நாங்களும் ப்ரோட்டீன் பேன் கேக்லாம் செஞ்சு சாப்பிட்டா அப்போ அதோட அப்சப்ஷன் வந்து இருக்காதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பாய்ஸ் நாயமோட இதெல்லாம் அவர்கிட்ட தான்டா நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். ஃபர்ஸ்ட் திங், அவர் அந்த வீடியோவில் வந்து எஃபிகசி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து, நான் ஒரு கோலுக்காக வே ப்ரோட்டீன் எடுக்கிறேன், ஸோ அந்த கோலை வந்து நான் ஹீட் பண்ணி சாப்பிட்டேன்னா அதை அடைய முடியாது அப்படின்றதுனால எஃபிகசி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரா, இல்லை ப்ரோட்டீனோட அப்சர்ப்ஷன் வந்து குறைஞ்சிரும் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்றாரான்றது அவர் சொன்னாதான் தெரியும். ஏன்னா அவர் எதை மீன் பண்றாருன்றது தெரியல. பட் ஜென்ரலாக இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் எப்படி போய் சேர்ந்துருக்குன்னா, ஒரு வே ப்ரோட்டீனை நீங்க ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ரோட்டீன் அப்சர்ப்ஷன் வந்து நம்ம பாடியில் கம்மியாயிரும் அப்படின்றது. ஓகே, லெட்ஸ் பிரேக் டவுன் திஸ் 15-30 செகண்ட்ல. என்னால் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆனாலும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ நம்ம பாடியில் வந்து ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டு அதை பிரேக் டவுன் பண்ணி நம்ம பாடி குளுக்கோஸை எனர்ஜிக்காக சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி ப்ரோட்டீனை வந்து நம்ம பாடியால் சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இமேஜின் யூ ஆர் ஈட்டிங் சம் சிக்கன் அண்ட் அதோட ப்ரோட்டீன் லைக் யூ கேன் see here. ஸோ இதுதான் ப்ரோட்டீன் வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்க சின்ன சின்ன டாட், ஸோ இதெல்லாம் வந்து அமினோ ஆசிட்ஸ். ஓகே, இதில் ஒரு எண்டு வந்து அமீன் அண்ட் இன்னொரு ஒரு எண்டு வந்து கார்போஆக்சில் குரூப். ஓகே, அதெல்லாம் அந்த கெமிஸ்ட்ரிலாம் வேண்டாம்னு வச்சுக்கோங்க, ஃபைன். ஒரு குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து நமக்கு கொடுக்கறது தான் ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீனை நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம பாடியில் பிரேக் டவுன் நடக்குது. தட் பிரேக் டவுன், அதுக்கு பேர் ஹைட்ராலிசிஸ். So hydrolysis, hydro means water, lysis means breakdown. ஸோ வாட்டரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பிரேக் டவுன் நடக்குது. அதனால தான் நமக்கு வாட்டர் வந்து டைஜஷன் நல்லா இருக்கணும்னா நமக்கு நிறையவே வாட்டர் இன்டேக் அப்படின்றது தேவை. இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் எனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், டைஜஷன் பிரச்சனை வர்றதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. இது எல்லா விதமான மேக்ரோ நியூட்ரியன்ஸுக்குமே யூஸ் ஆகிற ஒரு மெத்தட், ஹைட்ராலிசிஸ் மெத்தட். ஓகே, இந்த ப்ரோட்டீனில் ஹைட்ராலிசிஸ் நடந்து இந்த ப்ரோட்டீனில் நிறைய பஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குல்ல, இந்த ஒரு அமினோ ஆசிடும் நமக்கு, இங்கே நான் ஏன்னு போடுறேன் அமினோ ஆசிட், ஸோ தனித்தனியாக ரிலீஸ் பண்ணி இதை நம்ம பாடி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகே, யூஸ்டுன்னு போடலாம், ஃபைன். ஸோ ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற அந்த அமினோ ஆசிட் தான் நம்ம பாடியோட எண்ட் ப்ராடக்ட். மற்றபடி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குலாம் நம்ம பாடியில் ஸ்பேஸ் கிடையாது. லைக் மசில் க்ரோத்துக்கு அமினோ ஆசிட் யூஸ் ஆகுற மாதிரி. ஓகே, லெட்ஸ் சே திஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோட்டீனை வந்து யூ ஆர் ஹீட்டிங் இட், ஹீட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோட்டீன் இந்த மாதிரி சும்மா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் இங்கே இருக்கிற சின்ன சின்ன டாட்லாம் அமினோ ஆசிட், ஃபைன். இதை நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரும் வந்து மாறிடும். இட்ஸ் மீன்ஸ் இப்படி கொச்சன்னு இருக்கிறது இந்த மாதிரி மாறிடும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். சின்னதாக அதோட டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும். இதுக்கு பேர் தான் டிநேச்சர். இது ஹீட் ஆகிறதுனால நடக்குது. ஸோ இந்த மாதிரி மாறுறப்ப ஈஸியாக இந்த மாதிரி நமக்கு இருக்குன்னா நம்ம பாடி அதை டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. இட் மீன்ஸ் அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரோட்டீனை ஹீட் பண்ணுறதுனால நமக்கு நடக்கிறது தான் டிநேச்சர். ஸோ அது நார்மலாக இருக்கிற நேச்சுரல் ஷேப்பில் இருந்து அது வேற ஒரு ஷேப்புக்கு மாறுது. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் இருக்குது. ஸோ இந்த த்ரெட்டில், ஓகே வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கொச்சன்னு போட்டுட்டு இந்த நாட் இருக்கு இல்லையா, ஸோ இது ஒரு அமினோ ஆசிட்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து இந்த ப்ரோட்டீன் இருக்குது கொச்சான. இதில் இந்த 2 விரல் தான் என்னோட என்சைம்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த என்சைமை யூஸ் பண்ணி நான் இந்த அமினோ ஆசிடை பிரேக் டவுன் பண்ண போகிறேன். பட் இதை பிரேக் டவுன் பண்ணுறது எனக்கு டைஜஷன் பண்ணுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை நான் டீநேச்சர் பண்ணதுக்கு இதை ஹீட் பண்ணி இப்போ நான் அதை டீநேச்சர் பண்ணுறேன். ஸோ தட் இதோட ஷேப் வந்து மாறிடுச்சு. இப்போது இந்த அமினோ ஆசிடை எனக்கு பிரேக் டவுன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டீநேச்சர். ஸோ இது போல் டீநேச்சர் அப்படின்றது ஹீட்டுனால மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதை இன்னும் ஒரு சில விஷயங்களாலையும் அதை டீநேச்சர் பண்ண முடியும். ப்ரோட்டீனோட ஷேப். இன்னொன்று ஆசிட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ராவா முட்டை குடிக்கிறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ராவா குடிச்சா அதோட ஃபுல் ப்ரோட்டீன் அப்சர்ப்ஷன் வந்து நம்ம பாடியில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது நீங்கள் ராவா எடுக்கிறப்ப அதோட ஷேப் அப்படியே போனாலும் நம்ம பாடிக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட், அந்த ஆசிட்னால அது டீநேச்சர் ஆகும். பிகாஸ் அவர் ஸ்டொமக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் விச் இஸ் HCl. அதோட pH வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பயோகெமிஸ்ட்ரி பிலோ தென் 2, அது அசிடிக்கில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆசிட்ல அது ரியாக்ட் ஆகிறப்பையும் அதோட ஷேப் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இட் கேன் பி கெட் டீநேச்சர். ஃபைன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம்னாலையும் வந்து அது டீநேச்சர் ஆகும், இட்ஸ் இஸ் ஃபிசிக்கல் டென்ஷன். இப்போ நீங்கள் ஒரு எக்கை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்க, இல்லை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இட் வில் கெட் டீநேச்சர், விச் மீன்ஸ் அதோட ஷேப் வந்து மாறிடும். இல்லை வே ப்ரோட்டீனை நீங்கள் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதோட ஷேக் ஓகே அந்த ஷேக் இல்லை, பேட் பாய்ஸ். ஸோ வே ப்ரோட்டீனை ஷேக்கில் போட்டு நீங்கள் ஷேக் பண்ணீங்கன்னா ஸோ அதோட ஷேப் வந்து டீநேச்சர் ஆகிடும், விச் மீன்ஸ் உங்கள் பாடியில் அது போகிறப்ப நல்ல அப்சர்ப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு சில வே ப்ரோட்டீனோட பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் இருக்கிற வே ப்ரோட்டீன் பிராண்ட்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு லைட்டாக ஒரு 4 to 5 ஷேக் பண்ணிங்கனாலே அது ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வே ப்ரோட்டீன் குடிக்கிறப்ப உங்களோட அப்சர்ப்ஷன் ரேட் வந்து நல்லாவே இருக்கும் அண்ட் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். இந்த சேம் கான்செப்ட் தான் வே ப்ரோட்டீனுக்குமே போகும். இப்போ நீங்கள் ஒரு வே ப்ரோட்டீனை ஹீட் பண்ணி அதுலேருந்து பேன் கேக் செஞ்சு அதை நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்ஜெஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க. ஸோ மவுத்தில் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு என்சைம்ஸ் கிடையாது. ஸோ அப்புறமா லைக் மவுத்துலையோ இல்லை ஃபுட் பைப்லையோ நமக்கு என்சைம்ஸ் கிடையாது. தென் ஸ்டொமக் ஆசிட்லையும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் நமக்கு என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல தான் ப்ரோட்டீனை டைஜஷன் பண்ணுறதுக்கும் அப்சர்ப்ஷன் பண்ணுறதுக்குமே இந்த 2 இடம் தான் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற ஒரு முக்கியமான என்சைம்ஸஸ் லைக் ப்ரோட்டியேசஸ், ப்ரோட்டி அப்படின்னா ப்ரோட்டீனை ரெஃபர் பண்ணுற டேர்ம். ஸோ ஏசஸ் மீன்ஸ் என்சைம்ஸை ரெஃபர் பண்ணுற டேர்ம். லைக் ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற என்சைம்ஸ் லைக் ப்ரோட்டியேசஸ் அப்படின்னா ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், எலாஸ்டேசஸ், இது போல் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி என்சைம்ஸை பற்றி பேசினா போர் அடிச்சிடும், பிடிக்காது. ஓகே, லெட்ஸ் சே ஒன் என்சைம். இப்போது இந்த ப்ரோட்டியேசஸில் இருக்க ஒரு என்சைம் லைக் ட்ரிப்சின். இந்த ட்ரிப்சின் வந்து நமக்கு இங்கே போட்டிருக்க இந்த ப்ரோட்டீனில் லைக் அர்ஜினைன் அண்ட் இங்கே வந்து லைக் லைசின், இப்போ நிறைய நம்ம ஃபிட்னஸ் ரிலேட்டட் அண்ட் மசில் க்ரோத் ரிலேட்டட் பார்க்கறதுனால அர்ஜினைன் அண்ட் லைசின் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிப்சின் என்ன பண்ணோம்னா இந்த அர்ஜினைன் அண்ட் லைசினை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் முக்கியமாக. ஸோ இது போல் நிறைய என்சைம்ஸ், நிறைய அமினோ ஆசிட்ஸை ப்ரோட்டீன்லேருந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அந்த அமினோ ஆசிட்ஸை நமக்கு பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் பண்ணி மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ண வச்சிரும். இட் மீன்ஸ் நிறைய அமினோ ஆசிட்ஸை நம்ம பாடி நிறைய ஃபிசியாலஜிக்கல் யூசஸ்க்கு யூஸ் பண்ணிடும். ஓகே, மோஸ்ட்டாக நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே வந்து நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை டயட்டெட்டிக்ஸ் படித்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ப்ரோட்டீனை பற்றி இருக்கிற ஒரு சின்ன டைஜஷன் ப்ராசஸ் தான் இது. ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் எங்கேயுமே ஹீட் பண்ணுறதுனால எந்த ஒரு என்சைம்ஸோ எந்த ஒரு அப்சர்ப்ஷன் ரேட்டும் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் கிடையாது. நீங்கள் வே ப்ரோட்டீனை உங்களுக்கு பேன் கேக் செஞ்சு சாப்பிடணுன்னாலும் சரி, இல்லை தோசை செஞ்சு சாப்பிடணுன்னாலும் சரி, தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அதோட ப்ரோட்டீனோட அப்சர்ப்ஷன்லாம் வந்து உங்கள் என்சைம்ஸ் கரெக்டாக உங்கள் பாடியில் ரியாக்ட் ஆகிற வரைக்கும் அதோட அப்சர்ப்ஷன் ரேட்லாம் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ ஸ்டே ஃபிட்.